ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பழைய பேண்ட்டை ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். அந்த பேண்ட்டோட கால் பகுதியை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்குவோங்க. அந்த கால் பகுதி பீஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி எடுத்துட்டு அந்த பீஸில் வந்துட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு ஒரு சைடில் இருக்கிற பீஸை வந்து சைடில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்குவோங்க. இன்னொரு பீஸ்லேயும் வந்து நம்ம சைடில் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ரெண்டு பீஸையும் வந்து நம்ம சைடில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுவோங்க. ரெண்டு பீஸையும் கட் பண்ணி எடுத்த பீஸை பாருங்கள், இப்படி தாங்க இருக்கும். இந்த பீஸில் வந்துட்டு இன்னொரு பீஸ், இது ரெண்டு பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணி நம்ம மேட்டை தைச்சிருவோம். 4 பக்கட்டும் வந்து இப்போ நான் காட்டுற மாதிரி 4 பக்கட்டும் சுற்றிலும் வந்து தையல் போட்டுருவோங்க. சுற்றிலும் 4 பக்கட்டும் தையல் போட்டோன்னே இந்த இது வந்து துணி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. அதனால சூப்பராகவே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த செகண்ட் பீஸில் மேலே இருக்கிற கால் பகுதியை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க மேலே இருக்க கால் பகுதியில் வந்து நம்ம ஃபுல்லாக உள்பக்கமாக வந்து சைடில் கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோங்க. கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்த பீஸை பார்ப்போம். எடுத்த பீஸ் வந்து இதுதாங்க. அடுத்து வந்து இன்னொரு பீஸ் வந்து நம்ம பக்கத்தில் இருந்துச்சு இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற பீஸில் வந்து நம்ம வந்து அந்த பீஸில் வந்து பாக்கெட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போ நான் காட்டுற மாதிரி அந்த பீஸோட பாக்கெட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறோம். தனியாக கட் பண்ண பாக்கெட்டை வந்து இந்த பாக்கெட்டை வந்து குழந்தைங்களுக்கு ஹேண்ட்பேக் மாதிரி தைச்சி கொடுத்துக்கலாங்க. சூப்பராகவே இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம அந்த பாக்கெட்டை ஜீன்ஸ் பேண்ட்டில் நம்ம தைச்சிருக்கோம் அப்படின்றதுனால ரொம்பவே சூப்பராக குவாலிட்டியாகவே இருக்குங்க. ரொம்ப நாள் வரைக்கும் உழைக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்த பீஸ் வந்து அந்த பாக்கெட்டை வந்து அடுத்த பீஸோட கீழ் பக்கத்து நம்ம வச்சு ஜாயின் பண்ணிப்போங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த சைடில் வந்து மடிச்சிருவோங்க. மடித்து அடிச்சுக்குவோங்க. மடித்து அடிச்சிட்டோன்னா அந்த பீஸரெல்லாம் வெளியில் தெரியாதுங்க. மடித்து அடிச்சுக்குவோம். அதே மாதிரி அந்த பக்கட்டும் வந்து நம்ம மடித்து அடிச்சுக்குவோம். அதே மாதிரி 4 பக்கட்டும் வந்து நம்ம மடித்து அடிச்சுட்டு மேலே வந்து ஒரு கைப்பிடிக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்குவோங்க. ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாக்கெட் வந்து ரெடி ஆயிருங்க. நம்மளுக்கு பாக்கெட் வந்து ரெடி ஆயிரும். அது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.